ஏற்கனவே இது போன்ற கூட்டங்கள் நடத்தப்படும் பொழுது அங்கு முதலுதவி செய்வதற்கும் அதே போன்று போதுமான அளவிற்கு எந்த அளவிற்கு கூட்டம் வருகிறதோ அந்த அளவிற்கான அந்த முதலுதவி அவசர காலத்தில் செய்வதற்கான ஆம்புலன்ஸ் வாகனம் மற்றும் முதலுதவி செய்வதற்கான மருத்துவ குழுவினர்களை தயார் நிலையில் வைக்க வேண்டும் நிபந்தனைகளும் கூட காவல்துறையின் சார்பில் வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் அவை முழுமையாக கடைபிடிக்கப்பட்டதா என்ற ஒரு சந்தேகம் தான் ஒரு பெரிய சந்தேகம் நம் முன்பாக நிற்கின்றது. இந்த மேலும் இது போன்ற ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்ததற்கு உடனடியாக அங்கிருப்பவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதிலும் ஒரு பெரும் சிக்கலும் ஒரு சவாலான காரியமாகவும் கூட இங்கு இருக்கக்கூடிய மருத்துவ குழுவினருக்கு ஏற்பட்டது. ஏனென்றால் அந்த கூட்டத்தை தாண்டி உள்ளே செல்வதற்கு ஒரு ஒரு பெரும் சிரமம் என்பது இங்க இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸுக்கும் ஓட்டுநர்களுக்கும் ஏற்பட்டது. அதற்கு பிறகாகத்தான் குறிப்பாக விஜய் பேசி முடித்து சென்றதுக்கு பிறகுதான் அந்த கூட்டத்திலிருந்து அனைவரையுமே, அதாவது மயக்கமடைந்து மூர்ச்சையாகி கிடந்தவர்கள் முழுமையாக அனைவரையுமே ஒரு மீட்பதற்கான நடவடிக்கையை முழு வீச்சில் மேற்கொள்ள முடிந்தது. அதற்கு பிறகுதான் அந்த கூட்டம் அப்புறப்படுத்தப்பட்டதற்கு பிறகு மூர்ச்சையாகி கிடந்தவர்களையும் மயக்க நிலையில் இருந்தவர்களையும் அழைத்து வந்து மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்ட போதுதான் அதில் 29 பேர் உயிரிழந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. இது ஒரு பெரும் அதிர்ச்சியை கரூரில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் பலரினுடைய நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் இந்த உயிரிழப்பு மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் தகவல்கள் வெளியாகி இன்னும் அது ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன. அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு முனைப்பில் தான் தற்பொழுது மருத்துவ குழுவினரும் ஒரு தீவிரமான சிகிச்சையை தற்பொழுது அவர்களுக்கு அளித்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.